விமர்சனமா ஆயிரம் பேர் கொடுத்து சங்கத்தில் ஒரு பயம் ஒன்று இருக்குது அதெல்லாம் கட்டிச்சு அது அந்த மீட்டிங் இருக்குல்ல கட்சி மீட்டிங் அந்த கூட்டத்தோட கூட்டமாக போவோம் 500 பிரியாணி அதெல்லாம் கொடுப்பாங்க கஞ்சா வாங்கி குடிக்கும் அவங்க அம்மா பெருமையாக பேசுவாங்க அவனை பற்றி என் பையனுக்கு அவன் பொண்டாட்டியை கூட கஞ்சானா அவ்வளோ நல்லா பிடிக்கும் அவங்க அவன் தாயார் பாராட்டுது அது சரி வந்து என்கிட்ட கேட்குது தாத்தா நீ சினிமாக்கார் தானே நீ என்ன தாத்தா எப்போ பார்த்தாலும் உலகம் அழிய போகிறத பற்றி பேசிட்டு இருக்க சினிமா பற்றி பேசுறாத்தா ரஜினிகாந்த் பற்றி பேசுறாரு ஆடப்பட அறிவு கேட்டேன் நான் சொல்கிறது புரியலையாம்மா அது கமல் சார் சொல்லுவார் அது புரிஞ்சிடுமா திருவள்ளுவர் சொன்னார் அது புரிஞ்சிடுமா பெரிய ஒரு மேதை ஏடா அந்த கருமை 14 வருஷம் ராம வனமாசம் இருந்தது மாதிரி நான் 18 வருஷம் சினிமாவில் இருந்தேன் எம்ஜிஆர் மாதிரி சினிமாவை கொண்டு சொன்ன மாதிரி சினிமா இல்லைடா அந்த இளவு குடிகள் தான் நான் வந்துட்டேன்னா ஓடிட்டான் அப்படிலாம் எனக்கு கருமை அந்த இளவு சினிமா பிடிக்க 18 வருஷம் சினிமாவில் இருந்தேன் அந்த இளவு புலிகள் தான் வெளியே வந்தேன் தம்பிங்களா நான் 18 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களுக்காக தான் கத்தின்னு கிடக்குறேன் புரியுதா 18 வயசில் கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஓட்டு உரிமை கொடுங்க 18 வயசுக்கு மேலே இருக்கிற யாருக்குமே ஓட்டு உரிமை கொடுக்காதீங்க ஓட்டு போடுற உரிமையை கொடுக்காதீங்க தூக்குங்க அப்படின்னு நான் சொல்லுங்கிறேன் இப்போ கேட்குறேன் அந்த கட்சியில் டெய்லி இந்த பேப்பரில் போடுறானே இந்த கட்சியில் அந்த கட்சியில் போய் சேர்ந்தாருன்னு அவனும் சேர்த்துக்கிறானே இந்த போய் சேர்றானே அவன் ஏற்கனவே கொள்ளை திருட்டு சாராயம் பொண்ணு கடத்தல் எல்லாம் பண்ணவனே அவன் போய் நான் சேர்ந்துக்கிறேன்றான் உடனே அவன் சேர்த்துக்கலாமா அந்த மாதிரி ஏன்டா நீ ஒரு கொலகார பைய திருட்டு பைய ஐயோக்கியம் உன்னை போய் என் கட்சியில் நான் சேர்த்துக்க மாட்டேன் சொல்லணும்ல லஞ்சம் வாங்காதவன் ஊழல் பண்ணாதவன் எவனாவது இருந்தால் வாங்கடா கட்சியில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லலாம்ல ஏன் சேர்த்துக்க மாட்டுறாங்க தம்பிங்களா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும் அதுக்கு மேலே எவனும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வாங்க தம்பிங்களா தாத்தா அரைச்ச மாவையே அரைச்சிக்கிட்டு இருக்கிறதுனா எதுக்கு அடிக்க தான் அம்மி நவரும் நான் உங்களுக்கு விழிப்புணர்ச்சி எதுக்கு ஏற்படுத்துகிறேன் நீ இப்போ கரெக்டாக செயல்பட்டால் தான் உன் குழந்தைங்க உன் பேர குழந்தைங்க அதுங்க பேர குழந்தைங்களுக்கு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வாடகை வீடாவது அதுலையாவது வாடகை கொடுத்து நிம்மதியாக இருக்க முடியும் புரியுதா அதுக்கு தான் நான் இவ்வளோ கற்றுறேன் நீ கற்று வேண்டியது நான் கற்றுன்னுக்கிறேன் எனக்கு உயிர் போய் நிற்குது அப்போது நீ பச்சை மாட்டலாம் எதுக்கு அடிக்கிறேன் டக்குன்னு பிடிச்சிப்ப உனக்கு விழிப்புணர்ச்சி வரும் சுதாரிச்சுப்பேன் சரிடா என்னடா தாத்தா கத்தினே இருக்கிறாரு ரைட்டு எவனுக்கும் ஓட்டு போடக்கூடாது இந்த மாதிரி லஞ்சம் வாங்கக்கூடாது ஊழல் பண்ணக்கூடாது அப்போ தான் நம்ம குழந்தை குட்டிங்களை நம்ம நல்லா பார்த்துக்க முடியும் நீ உனக்கு ஒரு தெம்பு நான் உருவாக்கி நிற்கிறேன் புரியுதா அதை விட்டு உங்கள் அப்பா அம்மா அவங்ககிட்டயா துட்டுக்கிட்டு வாங்கிட்டு ஓட்டுக்கிட்டு போட்டாலும் மூஞ்சி மேலேயே குத்துன்றேன் பார்த்துக்கலாம் வருது அப்புறம் பார்த்துக்கலாம் தம்பிங்களா இளைஞர்களே வாலிப பெண்களே இது பயங்கரமான ஒரு காலகட்டம் எலெக்ஷன் டைம் நீ ஒரு நல்ல லீடரை தேர்ந்தெடுக்கலன்னா வாழ்க்கை நாசமாக போயிடும் குழந்தை குட்டியெல்லாம் நாசமாக போயிடும் எல்லாரும் ரோட்டில் போயிடும் ஆமாம் நீ வருங்காலத்தூன் நீ இந்த உலகத்தை தூக்கி நிறுத்த வேண்டியவன் இளைஞன் ரைட்டா இங்கே பார் ரெட்பிக்ஸ்னு ஒரு சேனலு அந்த சேனலில் பாரு ரவுடிசம் அண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு ரவுடிஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த போய் பாரு செம்மையாக பார்த்தோம் கண்ணீர் வந்துருச்சு அந்த சேனல் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆமாம் தமிழா பாண்டியன் தமிழ் பொக்கிஷம் வெக்கி அப்புறம் சாட்டை துரைமுருகன் சவுக்கு சங்கர் அவ்வளோ சேனல்ஸ் இருக்குது சமத்தா நீர்வீழ்ச்சல் குளிச்சுட்டு பேசுகிற நிற்கிறா ரைட்டு அதையும் பாரு இதுவும் ரொம்ப முக்கியம்ல இதையும் பாரு என்ன முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் சேனல் பாரு ஜாலியாக இரு வாழ்க்கை அதுதான் முக்கியம் அதே நேரத்தில் நீ ஏமாந்து போவாத தம்பிங்களா இந்த செய்தியை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப வேதனைப்படுறேன் நான் சின்ன பிள்ளைங்க கூட தான் பழகுவேன் கலை பசங்க கூட பழக மாட்டேன் எனக்கு அவங்களுக்கு பிடிக்காது புரியுதா நல்ல குணம் இல்லை நல்ல சிந்தனை இல்லை நல்ல பிள்ளைங்களை நல்லா வாழ வைக்கணும் நல்லா பெரிய ஆளாகணுன்ற எண்ணங்கள் கிடையாது 10க்கு 10 ரூமில் 10 வருஷமாக ஒன்றை பற்றி அதே இடத்துல 4 5 7 லிட்டர்னு பார்க்குறான் அதே ஒரு ரூமில் ராத்திரியில் பொண்டாட்டிக்கிட்ட தண்ணியை போட்டு வந்து அடிக்கிறான் நீ 3 வயசு இருப்ப அதுக்கு முன்னாடி அது சீனிங்கு இன்னொன்று பெற்றுக்கிறான் இதனால நீ கண்ணால் பார்க்குற இதை முன்னால் சகிக்க முடியல வெளியில் போக முடியல இந்த துன்பத்தை தாங்கிக்க முடியல 10க்கு 10 ரூமில் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தால் குழந்தைங்க பார்க்காத ஃபாரின்லலாம் 3 மாதத்தில் தனியாக பிரிச்சுருவாங்க குழந்தைங்கள இல்லை தவறு உன்னால் எப்படி தாங்கிக்க முடியும் ஏன் கஞ்சா குடிக்கிற எதுக்கு தண்ணி அடிக்கிற எதுக்கு ஊரை சுற்றுற எதுக்கு இப்படி தான் உங்கள் பெற்றவங்களால தான் நீ கெட்டு குட்டிச்சவராக போகிற அதனால் தயவு செஞ்சு இது திருந்தணும் இதெல்லாம் சரியாகணும் நீங்களாம் குடிக்காமல் கொள்ளாமல் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் அதுக்கு உங்கள் அப்பா அம்மாங்க உங்களை ஒழுங்காக வழக்க தவறுறாங்க அது முக்கியம் அதை தடுக்கிறதுக்கு வழி என்னன்னு பாருங்கள்